நாம் நிறைய மந்திரங்களை ஜபிக்கின்றோம். மந்திரங்களுக்கு அதிகமான ஆற்றல்கள் இருக்கின்றன. மந்திரம் என்றால் என்ன? இந்த மந்திரம் எப்படி செயல்படுகிறது? ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்தனி மந்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. கிரகங்களின் தாக்கத்தை சமாளிக்க இந்த மந்திரங்கள் எப்படி உதவுகின்றன? இதற்கான பதிலை தெரிஞ்சுக்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. எஸ்ட்ரோ ராசி பலன் நேயர்களுக்கு எங்களின் ஆத்மார்த்த வணக்கங்கள். நான் உங்கள் அருள் செல்வன் செல்வசாமி. மீண்டும் வார ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இந்த வாரம் நம் அனைவருக்கும் சிறப்பான வாரமாக அமைய, ஆசீர்வதிக்கப்பட்ட வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு ஆடை ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் தி எவர்லாஸ்டிங் நாட் நிறுவனத்திற்கு நன்றிகளை கூறிக்கொண்டு வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் சித்த மருத்துவர், ஜோதிட நிபுணர், வாஸ்து நிபுணர், யோகா மாஸ்டர் டாக்டர் பாணி அவர்கள் இதோ நம்மோடு. வணக்கம் டாக்டர். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன் டாக்டர். இந்த வாரம் நேராகவே கொஸ்டினுக்கு வந்துடுறேன். சொல்லுங்கள். மந்திரங்கள் அப்படின்னா என்ன? இந்த மந்திரங்கள் எப்படி செயல்படுகிறது? இப்போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மந்திரம், தனித்தனி மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா டாக்டர்? இந்த கிரகங்களின் தாக்கத்தை சமாளிக்க இந்த மந்திரங்கள் எப்படி நமக்கு உதவுகின்றன? முதல்ல மந்திரங்கள் என்ன நம்மளுக்கு தெரியணும். மந்திரம் என்றால் அதிர்வலைன்னு பொருள். அதிர்வலை மனதின் திறம். அதாவது ஒரு பூத கண்ணாடி வச்சு நீங்கள் பார்த்தா அந்த சூரிய வெளியோட நேராக வந்து கூர்மையாக உழுவும் பாருங்க, மந்திர சத்தங்கள் அப்படி தான். ஆக இந்த மந்திரம் எப்படி வேலை செய்ய, கிரகத்திலிருந்து வரக்கூடிய அதிர்வலை அது என்ன பண்ணும், அதனுடைய ஒரு குணத்தை தாங்கி வந்து மனித உடலில் உள்ளே போந்து 72,000 நாடி நரம்புகளில் போய் பஞ்ச இந்திரியங்கள் மூலியமாக கெடுதல் வந்தால் நம்ம அந்த கெடுதலை போய் செய்வோம், நல்லது வந்தால் நல்லது செய்வோம். ஆக மூல மந்திரம் நம்ம வந்து கிரகத்தோட மூல மந்திரம் படிக்கும் பொழுது அந்த கிரகத்தோட தாக்கத்தை நம்ம தடுக்கலாம். அது நமக்கு வந்து ஒரு கவசமாக வேலை செய்யும். நிறைய நாங்கள் படிக்க சிலதை வந்து நம்மளோட கர்மம் அதிகம் இருந்தால் அது தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓரளவு தடுக்கலாம். மற்ற நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். மூல மந்திரம் என்பது அதை கங் மங் சிங் அப்படி வரும் பாருங்க, அதுக்கு சவுண்டு வந்து இன்ஃபினிட்டி. இப்போ ஆசைன்னா அங்கே நின்று போகிறோம் அந்த வார்த்தை. நீங்கள் மங்ன்னு சொல்லுங்கள், அதை போய்கிட்டே நிற்கும். இதுதான் மூல மந்திரம், இதுதான் பீஜாட்சரம்னு சொல்லுவாங்க. டாக்டர், அப்போது நம்ம உடல் இங்கே இருக்குது, கிரகங்கள் எங்கேயோ இருக்குது, இதற்கு நடுவில் இந்த மந்திரம் வந்துட்டு எப்படி செயல்படுகிறது? ஒரு ஒலி அலை அங்கேருந்து வருது, சவுண்டு வேவ் அங்கேருந்து அனுப்பப்படுது. உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் எடுத்திங்கன்னா ஒரு ஒலி அலையில் தான் வேலை செய்யுது. ஒலின்னா சவுண்டுன்னு சொல்கிறேன் நான் அந்த இடத்துல. இப்போது சின்ன உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு தயிர் எடுத்துங்க. நீங்கள் வந்து பாலை காய்ச்சி தயிரை உள்ளே போட்டு அதை வந்து நீங்கள் தயிராக்க போகிறீங்க. அந்த இடத்துல வந்து சும்மா வச்சுருங்க. ஒரு அழகான காதல் பாட்டை ஒன்று போட்டு விடுங்க, நாளைக்கு பாருங்கள் தயிர் நல்லா கட்டி நிற்கும். மெலடியான ஒரு இது. இப்போ அதே பாலை எடுத்து காய்ச்சி வச்சுக்கங்க, கொஞ்சம் தயிர் உள்ளே போட்டு உரமோறு போட்டு வச்சுருங்க. அந்த இடத்துல ஒரு கடுமையான ஒரு பாட்டு, சத்தமே கேட்காது, அதாவது கடுமையான சத்தம் உள்ள ஒரு பாட்டை வச்சுருங்க, தயிர் திரிஞ்சு போயிடும், அந்த பால் திரிஞ்சு போயிடும். ஆக உலகத்தில் உள்ள எல்லா கிருமிகளும் சரி, எல்லா ஜீவராசியும் சரி, ஒலி அலைக்கு கட்டுப்பட்டு உள்ளன. அப்போ டாக்டர், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சனி கிரகத்தை வச்சுக்கோமே. சரி. சனீஸ்வரர். இப்போ அவருடைய தாக்கம் வந்துட்டு ஒருத்தர் மேலே இருக்குது. இது வந்து அவருக்கு கெட்டது செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது அப்போது அதை அந்த வர்ற அந்த தீய அலைகளை கட்டுப்படுத்துதுன்னு வச்சுக்கோமே, தீய பலன்களை கட்டுப்படுதுன்னு வச்சுக்கோமே. இதே சனீஸ்வரர் வந்துட்டு இந்த ஜாதகக்காருக்கு வந்துட்டு நல்லது செய்ய போறாருன்னு வச்சுக்கோமே டாக்டர். அப்போது இது மறுபடியும் இந்த மந்திரத்தை படிக்கும்போது தடுத்துறாதா அந்த நன்மைகளை? சர்வநிச்சயமா இல்லை. இப்போ நம்ம கிட்னி இருக்குல்ல, சிறுநீரகம், நீரை மட்டும் தான் வெளியே விடும், ரத்தத்தை வெளியே விடாது. அது பழுது ஆனாதான் ரத்தத்தை வெளியே விடும். சரியா இல்லைங்களா? அதை போலதான் இதுவும் அந்த மாதிரி. நன்றி, அற்புதமான விளக்கம் டாக்டர். நேர்களே, ராசி பலன் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் 0389539432 என்ற எண்களுக்கு எங்களை அழைத்து உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருமா டாக்டர்? சரி, பார்த்துக்கலாம். வணக்கம். வணக்கம் 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 சார். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் வந்து ரவி செம்மஞ்சியிலேருந்து கால் பண்றேன். உங்களுடைய கேள்வி என்னையா?
ஓகே. டாக்டர், நான் என்ன கேட்கணும்னா இப்ப எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றாங்க இல்லையா? சரி. ஸோ அப்ப பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு 10 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் 9 பொருத்தம் எல்லாமே இருக்குது. ஆனா சரி. அப்பயும் டிவோர்ஸ் நடக்குது நிறைய. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகுறாங்க. சரி. அப்போ எங்க பிரச்சனை? இந்த பொருத்தம் பார்க்கறது நன்மையா, இல்ல எங்க தப்பு நடக்குது? இத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ரைட்டு. சிறப்பான ஒரு கேள்வி. எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்காரு. ரொம்ப நன்றி ரவி அவர்களுக்கு. இந்த 10 பொருத்தம் என்பது அதில் 10 நட்சத்திர பொருத்தம், தின பொருத்தம் சொல்லுவாங்க. ரச்சு பொருத்தம், இது தாலி பொருத்தம். ராசி பொருத்தம்னா கெமிஸ்ட்ரி, நமக்கு ஒரு 2 பேர்த்துக்கும் ஒத்து போதா இல்லைன்னு பார்க்குறது. யோனி பொருத்தம், தாம்பத்திய உறவு சொல்லக்கூடாது. இப்படி மொத்தம் 10 பொருத்தம். இந்த 10ல் 5 பொருத்தம் முக்கியமான பொருத்தம். இது இல்லாமல் ஒருத்தருடைய குணத்தை பார்க்கணும். அந்த கட்டத்தில், ராசி கட்டத்தில் பெண், ஆணும் பெண், இந்த 2 காது இதையும் பார்க்கணும். அதாவது கடத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அங்கே சரியாக இருக்கானு பார்க்கணும். அந்த சுக்கிரனை கெட்ட கிரகம் எதுவும் இருக்குதா அங்கே பார்க்குதான்னு பார்க்கணும். அது கூட உட்காந்துக்கான்னு பார்க்கணும். அவங்களுடைய குணத்தை பார்க்கணும். 2 பேருக்கு ஒத்து போகுமான்னு பார்க்கணும். 2வது, இதில் ரொம்ப இவங்க விட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண் ஏற்கனவே கடனாளியாக இருக்கிறான், அதை பார்க்க மாட்டாங்க. இல்லை ஏற்கனவே அவனுக்கு ஒரு நோய் கடுமையாக அதை பார்க்க மாட்டாங்க. கெட்ட குணங்கள் இருக்குது, அதை பார்க்க மாட்டாங்க. நேராக என்ன பண்ண 10 பொருத்தத்தை பார்த்து சேர்த்து வச்சிடறாங்களா, அதுக்கு அப்போ தான் பிரச்சனையே உருவாகுது. அதனால தான் டிவோர்ஸுக்கு நிறைய நடக்குது. இதை இது அதாவது பொருத்தம் மட்டும் பார்க்காம பூர்வீகத்தை யார் எவர் விசாரித்தா ரொம்ப சிறப்பு. இந்த பிரிவுகள் வராது. அந்த திருமணம் பண்ணிக்க போறவங்களுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்க சொல்றீங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க பழக்க வழக்கங்களையும் சேர்த்து. அற்புதமான பதில் டாக்டர். ரவி ஐயா அவர்களுக்கு நன்றி. டாக்டர், இந்த வாரத்துக்கான சிறப்பு நாட்களை பார்த்துட்டு முதல் 4 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம். ஆவணி 10ஆம் நாள் என்று திங்கட்கிழமை, கார்த்திகை 6:30 மணி வரை இருக்குது. அதுக்கப்புறம் ரோகி நட்சத்திரம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அஷ்டமி திதி அஷ்டமி வருது. இன்னைக்கு கோகுல அஷ்டமி, கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லுவாங்கள்ல. அது இல்லாமல் பைரவ அஷ்டமி. யார் யாருக்கு கோர்ட் கேஸ் இருக்குது, கடன் இருக்குது, உங்களுக்கு எதிரியால் பிரச்சனை இருக்குது, கடுமையான நோய் இருக்குது, இவங்கெல்லாம் இன்றைக்கி வெண்பூசினில் நேராக உள்ள குடஞ்சி எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றி இன்றைக்கி பைரவருக்கு பிரார்த்தனை பண்ணக்கூடிய நாள். திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க இதே இந்த நாளில் கிருஷ்ணனுக்கு செய்யலாம். கோகுலாஷ்டமி இன்னைக்கு 29 முதல் 30ஆம் தேதி வரை ஏகாதசி விரதம், ரொம்ப சிறப்பான ஒரு நாள். இந்த நாள் 31ஆம் தேதி பிரதோஷம் நாள் இருக்குது. சந்திராசிரமம் யாராருக்குன்னு பார்த்துருவோம். துளாராசிக்கு இந்த வாரம் 26லேருந்து 28 தேதி வரை சந்திராசிரமம். விருச்சிக ராசிக்கு 28லேருந்து 30ஆம் தேதி வரை சந்திராசிரமம். தனுசு ராசிக்கு 30லேருந்து 2ஆம் தேதி முதல் சந்திராசிரமம். அதுக்கப்புறம் மகர ராசிக்கு 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை சந்திராசிரமம். அதை கவனத்தில் கொள்ளுங்க. மேச ராசிக்கான பலனை முதல்ல பார்ப்போம். வார ஆரம்பத்தில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் செலவுகள் உண்டு. நம்பிக்கை, உங்களுடைய தைரியம் அதிகரித்தால் உங்களுடைய இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரமாக நிற்கும். வார மத்தியில் வரவுகள் அதிகமாகும். உங்களுக்கு வியாபாரிகளுக்கு தொழில் மேன்மைப்படும். சந்தேகங்களை இருந்து கொண்டே தான் இருக்கும். வார இறுதியில் அவநம்பிக்கை கொள்ளுதல், ஒரு சில விஷயங்களில் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. கவனமாக பேச வேண்டும், இல்லைன்னா பகை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சளி தொல்லையும் உண்டு. புதிய பொருட்கள் வாங்குவது, ஒரு பெண்ணுடன் நட்பு காதலாக மாறும். முடிவெடுப்பதில் உங்களுக்கு குழப்பங்கள் தோன்றும். தந்தைக்கு பயணங்கள் உண்டு. தாயின் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஜாதகருக்கு அஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சுடுதண்ணி பாருங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பிடும்போது குறைந்தபட்சம் ஒரு கைப்பிடி சாப்பாடை 13 முறை நீங்கள் மெல்ல வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி சீராக இருக்கும். வியாபாரம் சீராக இருந்தாலும் தற்பொழுது உள்ள சூழ்நிலையில் செலவுகள் அதிகரிக்கும். ரிஷபராசிக்கான பலன்களை பார்த்துடலாம். வார ஆரம்பத்தில் பழைய நட்புகளை சந்திப்பது மிக மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவினர்களுடைய சந்திப்பது கவலைகள் நீங்கும். சிலருக்கு நல்ல உணவை நல்லா சாப்பிடுவீங்க. பெண்களால் உதவி உண்டு, லாபங்களும் உண்டு. வார மத்தியில் கோபம் அதிகரிக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேச வேண்டும். பகை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். சந்தேகம் இருந்தாலும் பெரியவர்களை கேட்டு அதை தீர்த்துக்குங்க.
எந்த விஷயத்திலும் சுறுசுறுப்பாக நீங்கள் காணப்படுவீங்க. மனோதைரியம் அதிகமாகும். இந்த ஜாதகரின் தாயாரின் தொழில் விருத்தி அடையும். மனைவியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போலன்னா சரியான சாப்பாடு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள். பெண்களுக்கு பிரயாணங்கள் உண்டு. கடன் கவலையை அளிக்கும். கவனம் தேடுங்க. கணக்கு பண்ணி செலவு பண்ணுங்க. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் சில சிக்கல்கள் தோன்றும். ஏற்கனவே இதுக்கு நான் வீட்டு வைத்தியம்லாம் சொல்லியிருக்கேன். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். மாணவர்களுக்கு நல்ல விதமாக படிப்பார்கள். தொழிலில் மேன்மைகள் உண்டு. புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். அடுத்த ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் ஒரு நண்பரால் செலவுகள் உண்டு. அதில் பிரச்சனைகள் வரும். அதனால் காரிய தடைகள் உண்டு. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். எல்லா வேலையும் அந்த வார மத்தியில் நீங்கள் செய்து முடித்து விடலாம். வார இறுதியில் காரிய தடைகள் உண்டு. செலவுகள் உண்டு. கோபங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் ஏற்படும். மனதில் தேவையற்ற கர்வத்தை நீங்கள் நீக்க வேண்டும். இல்லை என்றால் அதில் சில பிரச்சனைகள் உருவாகும். தாயாருக்கு உடல்நலத்தில் சில சிக்கல்கள் தோன்றி மறையும். காலம் தாழ்த்தி சாப்பிடுவதால் உங்களுக்கு குண்ம நோய் வர வாய்ப்புகள் உண்டு. அஜீரண கோளாறுகள். தொழில் ஸ்தாபனங்களில் சிறு சிறு அவமானங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. புதிய கலை அல்லது கல்வி படிக்க சிலர் இந்த ராசிக்காரங்க தொடங்குவாங்க. அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு அதிக விளையாட்டு, தொலைபேசியில் ரொம்ப நேரம் இருக்கிறது கல்வியை பாதிக்கும். பெரியவங்க அதை வீட்டில் உள்ள பெற்றோருங்க இது கவனத்தில் கொள்ளுங்க. உஷ்ணத்தால் சிலருக்கு கட்டிகள் வரும். இந்த மாதிரி ஏதாவது கொப்பளங்கள் கட்டிகள் வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துங்க. பழைய வேஷ்டி, சுத்தமான வேஷ்டி, காட்டன் வேஷ்டியில் அதை வச்சுருங்க. கட்டிடுங்க. அப்படியே கட்டிட்டு இரும்பு சட்டியில் அப்படியே அந்த துணியோடு உள்ளே போட்டு மேலே போட்டு மூடிடுங்க. புகலாம் வரும். நிறைய கருகின ஒன்றை எடுத்து அரைச்சி வச்சுக்கங்க. ஒரு பாட்டிலில் அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கங்க. எப்பப்போ யாருக்காவது சலை கட்டி வருதுன்னா கொஞ்சோண்டு கையில் போட்டு தேனில் குழச்சி அதில் பூசி விடுங்க. இந்த கட்டியெல்லாம் அப்படியே அமுகி போயிடும். அனுபவமான ஒரு வீட்டு வைத்தியம் இது. அடுத்து கடகராசிக்கான பலன்களை பார்த்துடலாம். கடகராசிக்கான பலன் பாருங்க. நல்லதொரு காலகட்டம். வியாபாரிகளுக்கு இந்த வாரம் லாபம் பெருகும். மகிழ்ச்சி உண்டாகும். வருமானமும் பெருகும். வார மத்தியில் தேவையில்லாமல் சிலருக்கு கோபம் வரும். பதற்றமாக இருப்பாங்க. குளிர்ந்த நீரில் 2 வேளை நீங்கள் குளிங்க. வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த ராசி மகள்களுக்கு கல்வியில் செலவுகள் உண்டு. குழப்பங்களும் உண்டு. ஜாதகருக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். முருங்கைக்கீரை நிறையா சாப்பிடுங்க. முருங்கை ஈர்க்கு ரசம் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை தீரும். வியாபாரிகளுக்கு ஏற்றதொரு காலகட்டம். புதிய வியாபாரம் தொடங்க நீங்கள் ஆசைப்படுவீங்க. எதை மேற்கொண்டாலும் கண்டிப்பாக வெற்றி உண்டு. எதிரிகள் அதிகமாக வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு. அவர்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உறவினரிடம் கலகம் ஏற்பட வாய்ப்புகள் வரும். குருவால் எல்லா பிரச்சனைகளும் தீரும். கவலையை விடுங்க. 3இல் உள்ள கேதுவால் சிலருக்கு தூக்கம் குறையலாம். நன்கு தூங்கி ஓய்வெடுங்கள். சிம்மராசிக்கான பலனை பார்த்துடலாம். முதல் 4 ராசியை பார்த்துட்டோம் இல்லைங்க டாக்டர்? சரி. சிம்மராசியை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்ப்போமா டாக்டர்? டாக்டர் நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோமா? பார்த்துருவோம். வணக்கம். வணக்கம் அம்மா. கூப்பிடுறேன் அம்மா, உங்களுடைய பெயர் என்னம்மா? சத்யபாமா. சத்யபாமா அம்மா, உங்களுடைய கேள்வி என்ன? என்னுடைய கேள்வி. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பெரியமாக்கு ரொம்ப நாளா ரோமோட்டர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. சரி. ஸோ இது ஜாதக ரீதியா இருக்குதா? ஸோ இதுக்காண்டி ஏதாச்சும் ஒரு வீட்டு வைத்தியம் இல்லை பரிகாரம் ஏதாச்சும் சொல்ல முடியுமா சார்? ருமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சித்த வைத்தியத்தில் சர்வாங்கி வாதம், சர்வ அங்க வாதம் சொல்லுவாங்க. மூட்டுக்கெல்லாம் இது பண்ணிடும். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் இது வரும். முதல்ல யாராக இருந்தாலும் பழைய உணவை சாப்பிடாதீங்க. அதுலேருந்து வரக்கூடிய வாதம் இதை பாதிக்கும். அதிகமான புளிப்பை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அல்கலைன் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்பு சத்தை அதிகமாக உடம்புல சேர்த்துக்குங்க. எந்த கிரகம் இதை ஜாதகத்தில் உங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு சொன்னால் முக்கியமாக சனியும் ராகுவும் தான் இதுக்கு அதிபதிக்க. இந்த சனினாலே வாத நோய் வந்துடும்.
அப்போ சனிக்கு எப்படி ஒரு கால் கட்ட அவர் நுண்ணு நடக்கிறாரோ அதே மாதிரி இந்த பாதிப்பு வந்தவங்க நடக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க. இது வீட்டு வைத்தியம் சொன்னால் பெரிய பெரிய வைத்தியங்கள் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் உணவுகளை நீங்கள் மாற்றிட்டு கொண்டு வரலாம். முடக்கத்தானே நீங்கள் சூப் பண்ணி குடிக்கலாம். நிறைய சாப்பாட்டில் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம், பூண்டு சேர்த்துக்கலாம். மிளகு நல்லா லேசாக வறுத்துட்டு கண்டிப்பாக அந்த மிளகு சாப்பாட்டில் போட்டு மஞ்சத்தூளும் அந்த டீஸ்பூன் சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் பிசைஞ்சு முதல் சாப்பிட்ருங்க. இந்த வலியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே இந்த மூட்டு வலிக்கெல்லாம் நிறைய வந்து சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு செலரியும் மஞ்சளும் போட்டு அரைச்சியில் குடிக்கலாம்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பயன்படுத்துங்க. உடலில் எப்போதும் உஷ்ணமாக வச்சிருங்க. இந்த மூட்டு வாதம் படிப்படியாக குறையும் அல்லது கண்ட்ரோலில் நிற்கும். நன்றி அம்மா. ஓகே, நன்றி சார். நன்றி அம்மா, நன்றி அம்மா. டாக்டர், இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்க இல்லையா, இந்த சனீஸ்வரருடைய பாதிப்பு இருந்தால் காலில் வந்து அவங்க தாங்கி தாங்கி நடப்பாங்க. ஆமாம். அந்த தாங்கி நடக்கிறது மட்டும்தான் அது அடையாளமா? அதாவது சனி கிரகத்தால் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இல்லை, சில பேருக்கு கால் இயற்கையாகவே மறுத்து போகும். ஆமாம் தானே டாக்டர்? இப்போ இது கூடவும் இதெல்லாம் வந்து அடையாளமா, இல்லை இதுக்கு வேற எதுவும் கிரகங்கள்? கால் மறுப்பு என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சிலருக்கு வந்து புதனால் வரக்கூடியது. அதாவது கிரக ரீதியாக எடுத்தோம்னா வைத்தியத்தில் வரும்போது பொட்டாசியம் குறைஞ்சிருக்கலாம், வைட்டமின்ஸ் குறைஞ்சிருக்கலாம், இல்லை வாதம் அதிகமாக போயிருக்கலாம், நரம்பு தளர்ச்சி நிற்கலாம், லோ ப்ரெஷர் நிற்கலாம். இதில் வரக்கூடியது கிரக ரீதியாக இது வந்து நீங்கள் சனி பகவானை எடுத்துக்கலாம், புதனை எடுத்துக்கலாம், வரும் அந்த மாதிரி. ஆக இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னா வந்து அறுசுவை சைவ யோக உணவு. அறுசுவை உணவு நல்ல 6 சுவை கொண்ட உணவு அங்கே சரியாக இருந்தால் இந்த நோய் வந்து பாதிக்காது. ஓஹோ, அதாவது கால் சம்பந்தமாக ஏதாவது வந்துட்டு பிரச்சனைகள் இருக்குனாலே இப்போ பெரும்பாலும் வந்துட்டு அங்கே சனீஸ்வரருடைய இன்னும் சில அதாவது அடையாளம் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகம் சில பேருக்கு மேடு பள்ளமாக நிற்கும், இருந்தாலும் சனியின் தாக்கம். சில பேருக்கு வந்து முடி படியாது, சனியின் தாக்கம். முடி படியாமல் இருக்கு. ஓஹோ, சனியின் தாக்கம். ஓஹோ. அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு பல்லுல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும், அதுவும் சனியின் தாக்கம். சிலருக்கு இந்த வங்கு வரும் பாருங்க இந்த இடத்துல, ஆமா அதுவும் சனியின் தாக்கம் தான். ஓஹோ, இவ்வளவு. இப்போ டாக்டர் கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க ஒருத்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் டாக்டர். இப்போ அவர் வந்துட்டு ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் டாக்டர் இப்போ பார்ப்பீங்க, இதெல்லாம் வெளியில் தெரிகிற அடையாளங்கள் தானே. இப்படி பார்க்கும்போதே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியுமா? அதாவது ஏறக்குறைய இவர் இந்த கிரகத்தால் என்ன பாதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? சில பேரை பார்த்தவன என்ன ராசின்னு சொல்லிவிடலாம். பார்த்த உடனேயுமே 5 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசுகிறோம்னா அழகாக தெரியும் என்ன ராசிக்காரவங்க அப்படின்னு. ஓஹோ, அதாவது அவங்க உடல் ரீதியாக சரி, அவங்க பேசுகிற டாபிக்ஸை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். ஓ டாக்டர், எனக்கு இன்னொரு கேள்விங்க டாக்டர். சற்று முன்பு நீங்கள் கடகராசிக்கு சொல்லியிருந்தீங்க, அதாவது தூக்கம் தொடர்பாக ஏதாவது பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லியிருந்தீங்களா டாக்டர்? இப்போ தூக்கம்னாலேங்க டாக்டர், தூக்கம் இன்மையினால நமக்கு பார்த்தோம் அந்த கண்ணுக்கு இல்லை இந்த கருவளையம்லாம் வரும்ல டாக்டர், இதுக்கு ஏதாவது மருத்துவம் இருக்குங்களா? சர்வநிச்சயமாக உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வந்து ரோஜா பூ எடுத்துக்கங்க. இந்த ரோஜா பூ எடுத்துக்கங்க. அதே போல் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்துக்கலாம். ரோஜா பூ வந்து எடுத்து காய வச்சுருங்க. காய வச்சுட்டு இந்த வெர்ஜின் கோகோனட் ஆயில் சொல்கிறோமா இல்லைங்க, கோல்ட் ப்ரெஸ் ஆயில், அதில் என்ன பண்ணுங்க, ஒரு 100 ml எடுத்துங்க. ரோஜா பூ இதெல்லாம் உள்ளே போட்டுருங்க. குங்குமப்பூ ஒரு டப்பி எடுத்து உள்ளே போட்டுருங்க. சூரிய படம் அப்படியே வெயிலில் வச்சுருங்க. சூரிய படம். சூரிய படம்னா காய வைக்கணும். எடுத்து மூடி போட்டு வெளியே வச்சிடலாம். சூரியன் அப்படியே காயணும். ஒரு 10 நாள் விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுங்க. எடுத்துக்க பூச்சிட்டு படுக்க வந்தா இரவுல அது அந்த கருவளையங்கள்லாம் காலப்போக்கில் போயிடும். ஓஹோ டாக்டர், இப்போ இதுக்கு தூக்க இன்மை காரணம் தான் மட்டும்தான் இந்த கருவளையங்கள் வர காரணமா இருக்குமா? இல்லை, நீரிழிவு என்று சொல்லக்கூடிய இனிப்பு நீர் டயபிட்டிஸ் இருக்குல்ல, அதுலேயும் வரும். ஓஹோ, நீர் ஒருத்தவங்க மறுபடியும் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருப்பாங்க டாக்டர். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் வெங்கட் ஃப்ரம் சிலாங்கூரா. ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி வந்து, என்னோட நண்பன் வந்து வெண் குஷ்டம் பெண் குஷ்டம் ஏதோ ஒரு குஷ்டம் சொன்னாப்புல, ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்காரு. ஸோ இதுக்கு ஏதாச்சும் ஒரு மூலிகை தீர்வு இல்லை ஏதாச்சும் தோசை ஏதாச்சும் நாங்க பரிகாரம் பண்றது ஏதாவது இருக்கா? சரி, அதாவது நண்பருக்கு வந்து வெண்குஷ்டம். வெண்குஷ்டம் என்பது ஆங்கிலத்தில் வெத்துலிகோ. இந்த நோய் வந்துச்சுன்னா தீருவது கொஞ்சம் கஷ்டம். முழுக்க முழுக்க கரும நோயை சேர்ந்தது. வெள்ளை வழியாக வந்துடும், உதட்டெலாம் வந்துடும். அகத்தியர் கண்மகாண்ட நூலில் அதை இப்படி சொல்கிறாரு, வெண்குஷ்டம் வந்த வகையை கேளு, வெண்குஷ்டம் வந்த வகையை கேளு, பூர்வ ஜென்ம பாவ பயனால் வெண்குஷ்டம் வந்த வகையை கேளு, கோவின் மீது சுடுநீர் ஊற்றிய பாதம். கோன்னு சொன்னால் மாடு, பசுமாடு வந்து மேய வரும், சில சுடுதண்ணி ஊற்றி வெட்டிடுவாங்க.
இல்லால் மீது சுடுநீர் ஊற்றிய பாவம். யாசகம் கேட்டு வராம பாருங்க பிச்சைக்காரன், சுடுநீர் ஊற்றியவன் பெரியோர் மனம் நோக வைத பாவம். இப்படி வந்தாங்கன்னா அடுத்த ஜென்மத்தில் இதை யார் செஞ்சாங்களோ அவனுக்கு வெண்குஸ்தம் வந்துடும். ஏன்னா சுடுதண்ணி ஊற்றினா தோல் வெள்ளையா போதா இல்லையா, மறு ஜென்மத்தில் இது வந்துடும். இறை பரிகாரம் இல்லாமல் எந்த ஒரு வைத்தியமும் இதுக்கு வந்து பலிக்காது. இருந்தாலும் ஒன்று சொல்கிறேன், சிவனை வந்து பூஜை பண்ண சொல்லுங்க வில்வ இலையில வச்சு. ஆக வில்வ இலையில கோயிலெல்லாம் போய் எடுக்கக்கூடாது. பூஜைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், வைத்தியத்துக்கு கோயில் எடுக்கக்கூடாது. பாலடைஞ்ச மண்டபத்தில் சுடுகாட்டிலாம் போய் எடுக்கக்கூடாது. நீங்கள் வளர்பிறையில் வில்வ இலையை கொண்டு வந்து கழுவி காய போடுங்க. காலை வெயில் மணி வந்து 12க்குள்ளே தான் எடுத்துடணும். அரைச்சி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. காலை 1 டீஸ்பூன், மாலை 1 டீஸ்பூன் சிவ வழிபாடோடு சில தர்மத்தோடு செஞ்சுக்கிட்டே வாங்க. அது பரவாது, குறையலாம். இருந்தாலும் இது ஒரு கர்ம நோய். இந்த வில்வேலை சம்பந்தமா சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த இலையை வந்து எங்க கோயில்லேருந்து தான் எடுத்துட்டு வரணுமா? அதாவது அர்ச்சனை பண்ண வேலைகளா இல்ல எந்த இலையா இருந்தாலும் எந்த மரத்துல அர்ச்சனை பண்ண இலையை கொண்டு வரலாம், ஆனா கோயிலில் போய் எடுக்கக்கூடாது இலையை. அங்க சொல்லியிருக்காங்க கோயில் எடுக்கக்கூடாது. இந்த வில்வத்தை எங்கெங்கெல்லாம் எடுக்கக்கூடாது? ஆமா, எடுக்கக்கூடாது. எப்படிங்க டாக்டர்? அப்ப எங்க தான் எடுக்கிறதுங்க டாக்டர் இலையை? சில இடம் நிறைய காடுகள் எல்லாம் இருக்குல்ல, சில பேர் வீட்லயே வச்சிருக்காங்கலாம், எடுக்கலாம் போய். அப்போ எங்கேயாவது நம்ம வெளியில பாக்குற கோயிலை தவிர்த்து வெளியில பாக்குற மரங்கள்ல இருந்து நம்ம வில்வத்தை பறிக்கலாம், வீட்டுல இருந்தாலும் பறிக்கலாம். கோயில்ல அர்ச்சனை செய்து கொடுக்கப்படுகின்ற அந்த வில் வேலைகளையும் பாய்க்கலாம். சிவ அர்ச்சனை பண்ணி எடுத்தானா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆனா கோயில்ல வளர்க்கப்படுற அந்த மரங்களுடைய இலைகளை நம்ம பறிக்க கூடாது. நன்றிங்க டாக்டர். அழைத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்னொரு நேயர் அழைப்புல இருக்காங்க, பாத்துருவோம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேரு கிருஷ்ணன், நான் வந்து கிடால இருந்து அழைக்கிறேன். ஐயா, உங்களுடைய கேள்வி என்ன? என்னோட கேள்வி வந்து கொஞ்ச நாளா சில வருடங்களா வந்து எனக்கு வேலையின்மை, நிரந்தர ஒரு வேலையின்மை பிரச்சனையாவும் திருமண தடையாவும் இருக்கு. நான் வந்து தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் பிறந்தேன். வயசு வந்து 38. தனுசு ராசி நட்சத்திரம் வந்து உத்திராடம் இல்ல? ஆமாங்கய்யா. தனுசுக்கு வந்து இப்போ கொஞ்சம் மத்தியமான நேரமா நிக்குது. நீங்க பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு வந்து 7.5 சனியோட பலன் இப்போ கொஞ்சம் போயிட்டு இருக்கு, வக்ர சனியால போயிட்டு இருக்கு. குரு வந்து 6ல் உட்காந்துருக்கிறாரு. என்ன வேலை கிடைக்குதோ முதல் நீங்கள் செய்யுங்க. அடுத்த வருடம் மேய்க்கு மேலே குரு வந்து பயிற்சி அடைகிறார் சப்தமஸ்தானத்துக்கு. சர்வ நிச்சயமாக நல்லது ஒரு காலகட்டம் உங்களுக்கு. குரு வழிபாடு நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் பொறுமை தேவை. திருமணமும் அடுத்த வருஷமே வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் மே மாதத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. அதாவது அவருடைய அந்த திருமணம் தொடர்பாகவும் அவருக்கு தடை இருக்கு, வேலை கிடைக்கிறதுக்கும் வந்துட்டு தடை இருக்கு. அப்போ இரண்டுமே வந்துட்டு மேய்க்கு அப்புறம் அவருக்கு நல்ல ஒரு என்ன பண்ணலாம், இவர் என்ன பண்ணலாம்னு சொன்னா வந்து இப்பயே வந்து குரு வழிபாடு பண்ணலாம். அவர் வந்து சனி பகவான் வழிபாடு பண்ணலாம். இது ரெண்டு நான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஏதாவது ஒன்று எடுத்து கூட பண்ணலாம். அதாவது முருகனுக்கு எடுத்துங்க, எல்லாமே சரியா. இல்லை சிவனுக்கு எடுத்துங்க, எதுவும் சரியாக முடியும். சிம்ம ராசிக்கான பலன்களை பார்ப்போம் டாக்டர். சிம்ம ராசிக்கான பலன்கள். வார ஆரம்பத்தில் பதவி உயர்வு, அதுக்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். முயற்சித்த காரியங்கள் வெற்றி அடையும். வார மத்தியில் உறவினர் நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். வருமானம் பெருகும். வார இறுதியில் தடைகள் உண்டு, செலவுகள் உண்டு, கவனத்தில் கொண்டால் போதும். முடிவெடுப்பதில் சில குழப்பங்கள் தோன்றும். அப்பாவை கேளுங்க, அம்மாவை கேளுங்க, அண்ணனை கேளுங்க, தாத்தாவை கேளுங்க, இல்லைன்னா உங்கள் ஆசிரியரை கேளுங்க, சரியாக இருக்கும். இந்த ராசிக்கார பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இன்னும் 1 மாதத்திற்கு இருக்கு. குடும்பத்திலும் சமூகத்திலும் மதிப்பு உயரும். அரசு அனுகூலமான ஒரு நேரம். லைசன்ஸ் எடுக்கலாம், கான்ட்ராக்டை விண்ணப்பிக்கலாம், வேலைக்கு கூட நீங்கள் வந்து எழுதி போடலாம். மாணவர்களுக்கு கல்வி மேம்படும். வியாபாரிகளுக்கு நல்லதொரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஒரு சிலருக்கு புதிய தொழிலில் வந்து விண்ணப்பிப்பாங்க, ஒரு சிலருக்கு புதிய ஐடியாலாம் வந்து சேர்ந்துடும். நல்லதொரு காலகட்டம் இந்த சிம்ம ராசிக்கு. அடுத்து கன்னி ராசிக்கான பலன்களை பார்ப்போம் டாக்டர். வார ஆரம்பத்தில் யாருக்காவது கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுரும். அதனால காரிய தாமதங்கள் உண்டாகும். வார மத்தியில் முயற்சித்த எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். நண்பர்கள், இது வந்து வார இறுதியில் நண்பர்கள் உறவினர்களை சந்திப்பது, வருமானம் பெருகும். மனைவியுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். பணி நிமித்தமாக தூரமாக சென்று வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த ராசிக்காரர்களுக்கு 1 மாதத்திற்கு கணவன் மனைவி இடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இதை அனுசரித்து நடந்து கொண்டால் பிரச்சனை ஏதுமில்லை. 9ல் உள்ள குருவால் பிரச்சனைகள் வந்தாலும் நிதானமாக யோசித்தால் நிச்சயமாக நன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வியில் மேம்பாடும், தகுதியும் உண்டாகும்.
வியாபாரிகளுக்கு நல்லதொரு காலகட்டம். இந்த ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு வந்து காதில் வந்து அரிப்பு ஏற்பட்டு ஒரு சில கொப்பளங்கள் உண்டாகும். சிலருக்கு வந்து சலம் வெளியாகும். ஏற்கனவே பலருக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டு வைத்தியம் தான். நான் சுலபமாக இதை கொண்டு வரேன். எடுத்துக்கங்க. ஒரு 6 பட்டை மிளகாய் எடுத்துருங்க, காம்பை வெட்டிடுங்க, உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்து போட்டுருங்க, சிறுக வெட்டிக்குங்க, நல்லெண்ணெய் ஒரு 100 ml ஊற்றுங்க, இந்த பட்டை மிளகாய் அதில் போடுங்க, நெருப்பை வைங்க. இந்த பட்டை மிளகாலாம் கருகி வந்த உடனே நெருப்பை அணைச்சிட்டு அந்த எடுத்து வடிகட்டி ஒரு பாட்டிலில் வச்சுங்க. காதில் சீலு, காதில் அரிப்பு அந்த மாதிரி வந்துச்சா 2 சொட்டு 3 சொட்டு உள்ளே விட்டு படுங்க, 2 காதுலையும் விடலாம். இதெல்லாம் சர்வ நிச்சயமாக தீரும். அதாவது மிளகாய் தைலம் இது காதுக்கு. அடுத்த ராசிக்கான பலன் பார்ப்போம் டாக்டர். துலா ராசிக்கான பலனை பார்க்கலாம். 26ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை சந்திராஸ்தமம். வார ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து சந்திராஸ்தமம், கவனம் தேவை, உணவில் கவனம் தேவை. ஒரு நண்பரிடம் பிரச்சனைகள் ஏற்படும், வயிற்று வலி உண்டாகும். ஒரு சிலருக்கு வந்து பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே வரும் வார மத்தியில் வரைக்கும். மேற்சொன்ன பிரச்சனைகள் தீர நீங்கள் அமைதியாக மௌனமாக இருந்துருங்க, எல்லாம் சரியாயிரும். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம். எதை நீங்கள் முயற்சி பண்ணீங்களோ அது வந்து கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த வாரம் சரியாக தான் இருக்கும். சிலருக்கு வீடு கட்டும் எண்ணம் தோன்றும். அப்படி தோன்றினால் நவம்பர் 15க்கு மேலே இந்த வேலையை நீங்கள் ஆரம்பிங்க. பெண்களுக்கு மாதவிடா காலங்களில் சிலருக்கு வலி உண்டாகும். ஏற்கனவே நான் நிறைய வீட்டு வைத்தியம் சொல்லியிருக்கேன். சந்தோஷம் அதிகரிக்கும். கல்வியில் புதிய கல்வி படிக்க ஆர்வங்கள் தோன்றும். கோபத்தை நிறைய கோபம் வரும், அதை வைராக்கியமாக மாற்றிக்கங்க, நல்லது. மாணவர்கள் பிடிவாதத்தையும் கோபத்தையும் விட்டுவிட வேண்டும். தொழில் மேன்மை உண்டு, செலவுகளும் உண்டு. சோம்பல் உங்களுக்கு வந்து அதிகரிக்கும், அதை தவிர்ப்பது நலம். அடுத்து விருச்சிக ராசிக்கான பலன்கள். விருச்சிக ராசிக்கான பலனை பார்ப்போம். 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சந்திராஸ்தமம். ஏற்கனவே சொன்னது தான். கோபம், தலைவலி இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் அதிகமாகும். சளி தொல்லை வரும். வார மத்தியில் காரியங்கள் தாமதமாகும். சளி தொல்லை இன்னும் 2 நாளுக்கு நீடிக்கும். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம் உங்களுக்கு. உடல் சோர்வு அடையும். முருங்கைக்கீரை நல்லா சாப்பிடுங்க, நல்லா பாதாம் பருப்பு சாப்பிடலாம், தேனை வந்து சுடுதலில் கலந்து குடிக்கலாம். மாணவர்களுக்கு கல்வி மேம்படும். சுற்றுலா போக உங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். இப்போ உள்ள பருவநிலையை நீங்கள் பார்த்துக்குங்க, மழை காலமாக நிற்குது. முயற்சித்த காரியங்கள் வெற்றி அடையும். அரசாங்கம் சார்ந்த உதவிகள் அல்லது அரசாங்கத்திலிருந்து உதவிகள் எதிர்பார்த்தால் தற்பொழுது கிடைக்கும். பேங்க்கில் லோனு கேட்டவங்களாம் லோன் பாஸ் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு நல்லதொரு காலகட்டம். புதிய முயற்சியில் வியாபாரத்தை கொஞ்சம் மாற்றுங்க, இன்னும் சிறப்பாக அடையும். உங்களுக்கு வந்து சப்தம குருவால் உங்களுக்கு எல்லாம் சரியாக நிற்குது. இப்போ நன்றி டாக்டர். இப்போ 8 ராசிகளை பார்த்துட்டுமாங்க டாக்டர். சரி, நேர் ஒருத்தவங்க அழைப்பில் பார்த்துடலாம். இருக்காங்க, பார்த்துருமே. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். 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 ஹலோ, கேட்குறேன் சார். என் பேர் கண்ணா. நான் வந்து கேரளா இருக்கிறேன் சார். இது வந்து என் சிஸ்டருக்காக நான் கேட்குறேன் சார். அவங்களுக்கு வந்து ஹெமோகுளோபின் ரொம்ப குறைவா இருக்குது. ஏன்னா இப்போதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன வந்து அவங்களுக்கு பித்தப்பாயி ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனா 1 வருஷம் நல்லா இருக்குது. அப்ப இந்த 2-3 வருஷத்துல வந்து அவங்களுக்கு வந்து உப்பிசமாவே இருக்குது. அவங்களால மூச்சு விட முடியல, மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ ரத்தம் செக் பண்ணா டாக்டர் சொன்னாங்க ஹேமோகுளோபின் ரொம்ப குறைவா இருக்குது. பட் அந்த பித்தப்பாய்க்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதா சார்? நிச்சயமா சம்பந்தம். அது சொல்யூஷன் கேட்குறதாங்க சார். நிச்சயமா சம்பந்தோடு பித்தப்பையை எடுத்துட்டாங்க சார் தானே? பித்தப்பையை எடுத்தாச்சு. ஆமா சார், பித்தப்பை எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஏன்னா கல் இருக்கனால பித்தப்பை எடுத்துட்டாங்க. சரி, இப்போ லிவர்ல இருந்து வரக்கூடிய பித்தம் உங்களுக்கு வந்து பித்தப்பையில ஸ்டோர் பண்ணி நிற்கும். எப்போ பசி எடுக்குதோ அப்போ வந்து அது திறந்து விட்டவொடனே நேராக வயிற்றுக்கு வந்து பசி கப்பன்னு எடுக்க ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டவொடனே இந்த பித்தம் வயிற்றுல, அதாவது உணவோடு கலந்து உணவை செரித்து அதை கூழு மாதிரி ஆக்கி சிறுகுடலில் போயிடும். அது அங்கேருந்து உடலில் வந்து ஜீரணம் பண்ணிடும். இப்போ அந்த பித்தப்பை இல்லாதனால நேராக பித்தம் வந்து வயிற்றுல ஊற்றிக்கிட்டே இருக்கும், பாடு ஊற்றிக்கிட்டே நிற்கும். அப்போ வயிறு உப்பியே காணப்படும். அப்போ என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு எண்ணெய் பொறுத்தாட்ட வயிறு ரொம்ப உப்பிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஓம தண்ணியை வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து உப்பிசத்துக்கெல்லாம் சொல்லியிருக்கேன். சுக்கு, பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம்லாம் சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் போயிட்டு பழைய பதிவுகளை எடுத்து பாருங்கள். அதை 3 வேளை சாப்பிட்டா கூட கேஸ் வெளியேறும். ஹெமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய அயச்சத்து, இரும்பு என்பது அயம், இந்த அயச்சத்து உடம்புல குறைந்தால் ரொம்ப சோம்பலாக நிற்பாங்க, மறதிகள் ஏற்படும், தலைமுடி உதிரும், ஞாபக சக்தி எல்லாம் குறைஞ்சி போயிடும், ரொம்ப சோம்பலாக நிற்பாங்க. சுலபமான வீட்டு வைத்தியருக்கு ஒன்றும் பயப்படாதீங்க.
காலையில பேரிச்சம்பழம் 4 சாப்பிடுங்க, நல்லதா வாங்கிக்கிங்க. சில பேர் சீனி போட்டிருப்பாங்க. நல்ல பேரிச்சம்பழத்தை காலையில 4 மாலையில 4 சாப்பிடுங்க. பால் பருகுங்க. முருங்கைக்கீரை அயச்சத்துக்கு அருமையான ஒரு பொருள். முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை. அதை வாங்கி சாப்பிடுங்க. முருங்கைக்கீரையை தினம் தினம் பிரட்டி சாப்பிடுங்க. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, பலருக்கு தெரியாத ஒரு விஷயம். நம்ம வந்து கருவேப்பிலை இருக்கு பாருங்க, கருவேப்பிலை அதுல உள்ள கருப்பா இருக்கக்கூடிய அயச்சத்து நிறைய நிற்கும். அரை கைப்பிடி எடுத்து தண்ணியில போடுங்க. கொஞ்சம் சீரகத்தை உள்ள போடுங்க. ஒரு 500 ml தண்ணியை ஊத்துங்க. கொதிக்க வச்சு ஒரு 100 ml கொண்டு வாங்க. காலையில ஒரு 100, மாலையில ஒரு 100 கொடுங்க. ரத்தமெல்லாம் ஏறி போயிடும். நல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி ஐயா. கண்ணா அவர்களுக்கு நன்றிங்க ஐயா. இன்னொரு நேயர் அழைப்புல இருக்காங்க, பார்த்துருவோமே. பார்த்துடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா. உங்களுடைய பெயர் என்ன? எங்க இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் செல்லன், நான் கோலாலம்பூர்ல இருந்து அழைக்கிறியா? உங்களுடைய கேள்வி என்னையா? என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு கல்யாண வீடுன்னு சொன்னா அது வந்து நலங்கு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு 3 நாளைக்கு முன்னே. ஸோ அந்த நலங்கு வைக்கும்போது என்னென்ன நடக்குதுன்னா, சில பேர் வந்து கணவன் இல்லாமல் இருப்பாங்க, வாழ்ந்து முடிச்சவங்க கணவர் இல்லாமல் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இது வந்து ஜாதக பிரகாரம் எதுவும் ஏற்படுத்தி செஞ்சிருக்காங்களா? அந்த மாதிரி பல நாள் என்னுடைய கேள்வி அது. ஐயா, அற்புதமான ஒரு கேள்வி கேட்டாரு. நல்ல கேள்வி ஒன்று கேட்டாரு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அப்பா அம்மா இல்லை, அப்பா இல்லைன்னா அம்மா இல்லை, யாரோ ஒரு ஆள் இல்லை. திருமணம் செய்யும் போது பாத பூஜை செய்வாங்க. என்ன பண்ணுவாங்க? ஜோடி தான் கொண்டு நிப்பாட்டுவாங்க. சித்தப்பாவோ அல்லது அத்தையோ மாமாவோ நிற்பாங்க. நம்மளை பெத்து வளர்த்த நம்முடைய தந்தை அல்லது தாய் யாராவது ஒரு ஆள் இல்லைன்னா அந்த ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பாத பூஜை பண்ணலாம்ல. அவரே தாயாயிராரு, அவரே தந்தையாயிராரு. இப்போ தாய் இருக்கிறாங்க, அப்பா இல்ல. அப்பாவுடைய ஆன்மா வந்து அந்த இடத்துல வந்து நிக்குமா நிக்காதா? தன்னுடைய குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? இது இல்லாம தாயாரோட, அதாவது அவங்க வந்து விதவை ஒன்றே நிக்கிறாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் என்ன அங்க வந்து கெட்டு போயிருமா? ஒன்றும் கிடையாது. மனிதர்கள் அவன் விருப்பப்படி என்ன பண்றாங்க, இதுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க, 2 பேர் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நலுங்குலையும் அதே மாதிரி தான். இப்போ அக்கா வந்துக்கு அவர் வீட்டுக்காரர் இல்லை, அந்த அக்கா வந்து செய்ய வராங்க. அந்த இடத்துல அந்த நலுங்க ஏன் செய்யக்கூடாது? அக்கா கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா இல்லையா? அத்தை இருக்கிறாங்க, உண்டி அவங்க வீட்டுக்காரர் இல்லை, ஏன் செய்யக்கூடாது? தாராளமாக செய்யலாம்ல. தாய் தான், அக்கா தானே. இல்லை, இதில் இன்னொரு விஷயம் என்ன டாக்டர், நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம், அதாவது இவங்களுக்கு வந்துட்டு துணை இல்லை, தனியா இருக்காங்க. அதனால இவங்க வந்துட்டு சுபகாரியங்கள் நடக்கும்போது இவங்க கலந்து கூடாதுன்னு சொல்லும் போது இவங்க ஒரு வேதனையோட தூரமா நிப்பாங்க பாருங்க. அவங்களுடைய அந்த வருத்தமும் அந்த கவலை அந்த அலைகள் தாக்காதா? ஆமா, நிச்சயமா தாக்கும். அப்படிதான் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஒதுக்கி வச்சு இது வராத, இது போகாதுன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு சொல்லிடுறேன், இந்த சம்பவத்துல ஒரு தாயாருக்கு வந்து 3 பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சு. அந்த வீட்டில் சொல்லுவாங்க 3 பொம்பளை பிள்ளையா பெத்து போட்டான்னு சொல்லிட்டு. விஞ்ஞான பிரகாரம் அந்த தாயிடம் வந்து 2 எக்ஸ் இருக்கு, இந்த குரோமோசோம். தந்தை தான் அதை வந்து நிர்ணயிக்கிறாரு, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு. பெண் மேலே இந்த வந்து அந்த பிரச்சனை வந்து உழுவுது. அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிரச்சனை யார் மேல தூக்கி போறது பழியன்னு தெரியாம அவங்கள போட்டுறது, அப்படி ஆயிருது. நிச்சயமா. நன்றி, அற்புதமான விளக்கம் டாக்டர். ஐயா, உங்களுக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் கேளுங்க. அது என்னன்னு சொன்னா, என்னோட மனைவிக்கு வந்து 2 கண்ணத்துல இருந்து மங்குன்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? வங்கு அந்த மாதிரி கருப்பா இருக்கு பாருங்க. சரி. ஸோ அதை போக்கணும்னா என்ன செய்யணும்? ரைட்டு, இதுக்கு நிறைய இருக்கு. நான் அடுத்த வாரம் கண்டிப்பா நல்லதா ஒன்று சொல்றேன். நீங்க எதுக்கும் என்ன பண்ணுங்க, படிகாரம் இருக்கா இல்ல, படிகாரம் சொல்லுங்க. அந்த படிகாரத்தை எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு கையில போட்டு தண்ணியை ஊற்றி குழச்சிக்க. அதாவது படிகாரம் நீங்க வந்து பவுடரா எடுத்துக்கணும். சொல்லுங்க. தண்ணியில ஊற்றி குழச்சிக்க. குழச்ச உடனே தண்ணி மாதிரியே நிற்கும், கலர்லாம் மாறாது. இரவுல எடுத்து அப்படியே போட்ட உடனே காஞ்ச உடனே வெள்ளையாயிரும். அப்படியே படுத்து காலையில இருந்து அதை வந்து கழுவிடுங்க. காலப்போக்கில் அது படிப்படியா குறைஞ்சு போயிடும். ஒரு ராத்திரில பூசிட்டு படுக்க சொல்றீங்களா? ஆமா, முகத்துல பூசிட்டு படுக்க சொல்றேன். சரிங்க, ரொம்ப நன்றி. அவங்களுக்கு ஐயா, அழைப்புக்கு நன்றி ஐயா. நன்றி. இன்னொரு நேயர் அழைப்புல இருக்காங்க, பாத்துருவோமே. வணக்கம். வணக்கம் ஐயா, என் பேரு வந்து ஆனந்த கிருஷ்ணன். ஐயா, எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் ஈப்போலேருந்து அடிக்கிறேன். ஈப்போலேருந்து. ஐயா, உங்களோட கேள்வி என்ன? என்ன கேள்வி? குழந்தை பாக்கி ஒன்றும் இல்ல. நான் வந்து மீன ராசி, உத்திராடி நட்சத்திரம், கன்னி லக்கணம். சரிங்க ஐயா, கன்னி லக்கணம். சரி, சொல்லுங்க. மனைவி வந்து மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். மிதுன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். அவங்க இப்ப திருமணமாகி எவ்வளவு நாள் ஆச்சு? 7 வருஷம் ஆகுது.
7 வருஷம் ஆகுது. நீங்கள் போயிட்டு ஜாதகம் பார்த்தீங்களா யார்ட்டையாவது? நிறைய இடத்துல பார்த்துட்டோம். முன்ன பின்ன ஆயிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த சரி வருஷம் நடந்துரும். ஆனா ஒன்றும் சரியா எதுவுமே அமைய மாட்டேங்குது. சரி. அதாவது குரு தான் ஜாதகத்தில் புத்திரகாரகன். அந்த குரு சனியோடு சேர்ந்துட்டா குழந்தை லேட்டு. அந்த குரு வந்து ராகுவோ கேதுவுடன் சேர்ந்து விட்டால் குழந்தை கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும். குரு நீச்சம் அடைந்தால் அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை. யாருக்காவது ஒரு ஆளுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்துடும். நான் எதுக்கும் ஒரு வைத்தியம் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்டுங்க. மலை வேம்புன்னு இருக்க, மலை வேம்பு. நீங்கள் வேப்பிலை, நம்ம வீட்டில் வேப்பிலை இருக்கா இல்லையா, இது மலை வேம்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த வந்து சுவர்ண பூமி நிச்சயமாக ஈப்போவில் இருக்குது. நானும் ஈப்போ ஆளு தான். நீங்கள் வந்து ஜலப்பாங்க போகிற பாதையில் நீங்கள் பாருங்கள், அங்கே இருக்குது, நிறைய இருக்குது. அங்கே இந்த ஜலப்பாங்க பழைய வாட்டர் ஃபால் இருக்கும் பாருங்கள், அங்கே இருக்குது. போய் பறிச்சுட்டு வாங்க. பறிச்சு வந்து நல்லா அரைச்சிருங்க தண்ணி விட்டு. அந்த லீமா கஸ்தூரியாவுக்கு உருண்டை எடுத்து வச்சுங்க, ஐஸ் பெட்டிலே வச்சுங்க. மாதவிடாய் காலங்களில் காலையில் ஒரு உருண்டை யார் சாப்பிட்ணும்? உங்கள் மனைவி. 3 நாளைக்கு மாதவிடாய் 4 நாள் பண்ண 4 நாள் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டுட்டே வாங்க, நிச்சயமாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்கும். இறை வழிபாடும் அவசியம். நீங்கள் எந்த சாமி கும்பிட்டு அதையும் கும்பிட்டுங்க. குழந்தை இருக்குன்னு நினைச்சீங்க, இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஆனந்த கிருஷ்ணன் ஐயா, வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரத்தில் ஒரு குழந்தை நிச்சயமா பேபி வந்துட்டு வீட்டில் ஒரே ஆட்டமா ஆட போறாங்க. வாழ்த்து நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் டாக்டர். நமக்கு இன்னொரு நேயர் அழைப்பில் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். 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 ஹலோ வணக்கம். கேக்குதா? அம்மா இப்போ வணங்குதுங்கம்மா. உங்களுடைய பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? என்னோட பேர் வந்து தம்பி. நான் கிடால இருந்து அழைக்கிறேன். உங்களுடைய கேள்வி என்னம்மா? என்னோட கேள்வி ஆக்சுவலி, என்னோட ராசி வந்து கும்பம் ராசி. என்னோட கேரியர் பத்தி ஆக்சுவலி கரண்ட்லி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து என்னோட ஒர்க் இடத்துல நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா, எப்பயுமே எனக்கு இந்த கேரியர் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்போதான் என்னோட ஒரு ஜாப் நான் லெஃப்ட் பண்ணி இப்போ இன்னொரு ஜாப்க்கு போனேன். ஒரு 6 மாசம் ஆச்சு. இதுலயே எனக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலி எனக்கு இதனாலே ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு கேரியர் நினைச்சு. சரி, நீங்கள் கும்பராசி இப்போ 7.5 சனி போயிட்டுருக்கு. இதில் வந்து 7.5 சனி போனாலே தவறுகள் நடக்க வாய்ப்புகள் நிறைய வரும். அது இல்லாமல் வந்து ராசிக்கு 2வது வீட்டில் வந்து இப்போ ராகு உட்காந்துருக்குது. உங்களுக்கு வந்து இப்போது ஒரு விசாரணையில் உங்களை வந்து இப்போ வீட்டில் அதாவது சற்று பொறுத்திருக்க சொல்லியிருக்காங்க. அதான் நீங்கள் சொல்கிறீங்க. வேலையில் எப்போதும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, சரிங்களா? ஆமா சார். இந்த வாட்டி பிரச்சனை, சாரி சார், இந்த வாட்டி ப்ராப்ளம் வந்தது. என்னோட சேலரி டிலே ஆயிட்டு நான் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணேன். அதனால வந்த ப்ராப்ளம் இது. சரி, கொஞ்சம் பொறுமையாக இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுங்க. இது இல்லாமல் வந்து சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அந்த ஆஞ்சநேயர் மந்திரத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். அம்மா நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி அம்மா. இனி உங்களுக்கு எல்லாமே சுமூகமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். நன்றி அம்மா, நன்றி அம்மா. நீங்கள் இணைந்திருப்பது வார ராசி பலன் நிகழ்ச்சி. தனுசு ராசிக்கான பலன்கள் இதோ. டாக்டர் பார்த்துருவோம். வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம். நோய் எதுவும் இருந்தாலும் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். இப்போ மகிழ்ச்சிகள் உண்டு. வார மத்தியில் நல்லதொரு காலகட்டம். எடுக்கின்ற காரியங்களும் ஜெயமடையும். எல்லாத்தையும் வந்து இந்த வார ஆரம்பத்தில் வார மத்தியிலையும் வச்சுக்கோங்க. வருமானம் பிறகும். வார இறுதியில் சந்திராஷ்டமம், கவனம் தேவை. ஏற்கனவே நான் சொன்னது தான். மாணவர்களுக்கு கல்வி மேம்படும். கவலையை விட்டுவிட்டு உழைப்பில் அதிகமான ஒரு கவனம் செலுத்துங்க. வீடு கட்டும் தொழில் ஈடுபடுவோர், அதை கான்ட்ராக்டர்ஸுக்கு வந்து இப்போ அந்த கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ உடல் ஆரோக்கியம் மேம்பட, வாத பித்த கபம் இதெல்லாம் வந்து குறைய ஒரு இஞ்சி எடுத்துக்கோங்க. அதை சிறிதாக வச்சு காய போட்டிருங்க இஞ்சை. அதுக்கப்புறம் சுக்கு, அதை வந்து மேல் தோல் சொல்லி நல்லா அரைச்சி வச்சுங்க. இது 100 கிராம், இது 100 கிராம். அதுக்கப்புறம் கடுக்காய் அரிசி கழுவும் தண்ணியில் ஊற வச்சு அதை எடுத்து கழுவிட்டு இடித்து கொட்டையை நீக்கிட்டு அது காய போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. காலையில் இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். கோலூன்றி நடந்த கிழவனும் குமரனாவனும் அவ்வை சொல்லியிருக்கிறாங்க. மிக ஒரு சிறப்பான ஒரு வீட்டு வைத்தியம் இது. நான் சாப்பிட்டு அனுபவப்பட்டது. காலையில் 1/2 டீஸ்பூன் வாயில் போட்டுங்க இஞ்சை உணவுக்கு முன்னே. மத்தியானத்தில் சுக்கு உணவுக்கு முன்னே சுடுதண்ணியில். இரவில் வந்து உணவுக்கு பின் கடுக்காய்.
உடம்புக்கு வந்து கூட்டியோ குறைத்தோ சிறுவர் முதல் பெரியோர் வரை எந்த நோய் இருந்தாலும் யாவரும் சாப்பிடலாம். வாத பித்த கபம் சமப்பட. அடுத்து மகர ராசிக்கான மகர ராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் நல்லதொரு காலகட்டம், உங்களுக்கு நல்லதொரு செய்திகள் வந்து கிடைக்கும். புதிய நட்புகளால் சில நன்மைகள் உண்டாகும். பழைய நண்பர்களை சந்திப்பது, வாய்வு கொஞ்சம் உடம்புல அதிகரிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கு விஷயத்தம். வார மத்தியில் நன்மையான ஒரு காலகட்டம், மகிழ்ச்சி ஏற்படும், வருமானம் பெருகும். வார இறுதியில் நல்லதொரு காலகட்டம், அதுவும் மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் தான். ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து உங்களுக்கு வந்து சேரும் பாருங்க. வார இறுதி இந்த ராசிகளுக்கு மூட்டு வலி கொஞ்சம் அதிகமாகும், அதனால் அதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. முடக்கத்தானை கொண்டு வாங்க 2 கைப்பிடி, அதில் வந்து சூரணமாக 2 கைப்பிடி கொண்டு வாங்க போடுங்க. நீங்கள் சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடலாம், முருங்கைக்கீரை 2 கைப்பிடி போடலாம், கொஞ்சம் வந்து சுக்கும் போட்டுக்கலாம். 1.5 லிட்டர் தண்ணியை ஊற்றுங்க, கொதிக்க வைங்க, ஒரு 500 ml கொண்டு வாங்க. உப்பு கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா உப்பு போடாமல் நீங்கள் வந்து பருகலாம். அப்படி செஞ்சால் இந்த வாயு தொல்லை, இந்த மூட்டு வலியெல்லாம் தீரும். சூப்பு மாதிரி கூட நீங்கள் வச்சு இதை வந்து பருகலாம். மன சஞ்சலம், பதற்றம் சிலருக்கு ஏற்படும். உடலில் சில தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் பெருகக்கூடிய வாரம் இந்த வாரம். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்படும். வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் நெடுஞ்சாலையில் செல்லும் பொழுது நீங்கள் சட்டத்தை அனுசரிக்கணும், இல்லைன்னா தண்டம் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஃபைன் வரலாம். ஆமாம், ஃபைன் தான். அடுத்து கும்பராசிக்கான பலனை பார்ப்போம். வார ஆரம்பத்தில் ஒரு சிலருக்கு வந்து நீண்ட கால நோய்க்கு வந்து சிகிச்சை வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். கணவன் மனைவி இடையே சில தாழ்வுகள் உண்டாகும். காலில் சில பேருக்கு காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வார மத்தியில் கோபம் கொஞ்சம் அதிகரிக்கும். வீடு வாங்கும் எண்ணம் தோன்றும், வீடு அல்லது நிலம் வாங்க ஒரு எண்ணம் தோன்றும். இந்த சமயத்தில் வந்து வாங்கலாம். ஆனால் கையில் இருப்பு இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து அந்த லோன் கிடைக்குமான்னு பார்த்துங்க. வார இறுதியில் நல்ல ஒரு காலகட்டம், காரிய வெற்றிகள் உண்டு. கவலையை விடுங்க. புதிய பதவிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம் மேற்கொள்ளும். ஒரு சிலருக்கு வந்து கௌரவங்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு சோம்பலை விட்டு விட வேண்டும். நீங்கள் வியாபாரிகளுக்கு தொழில் மேன்மை உண்டு. வீண் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். இந்த ராசிக்கார தந்தைகளுக்கு உடல் பரிசோதனை அவசியம். சனி அங்கேருந்து நேராக சூரியனை பார்த்துட்டு இருக்காரு. மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்ளுங்கள். 1 மாதத்திற்கு கோபத்தை காட்ட வேண்டாம். ஓ, இது ஆபத்துங்க டாக்டர். இந்த 1 மாதத்துக்கு வந்துட்டு 1 மாதத்துக்கு நல்ல சாப்பாடு நல்ல கிடைக்காது. சாப்பாடு, நல்ல தூக்கம், நிம்மதியின்மை, இதெல்லாம் இவருடைய செய்கையை பொறுத்திருக்கு. நிச்சயமாக. அடுத்த ராசிக்கான மீன ராசிக்கான பலனை பார்ப்போம். தோழி நண்பர் மூலம் நல்ல செய்திகள் வந்து கிடைப்பது, உதவிகள் கிடைப்பது. வார மத்தியில் சளி ஏற்படும். சிலருக்கு தடுமன் என்று சொல்லக்கூடிய தலை பாரம் ஏற்பற்றும். குளுமையான உணவுகளை தவிர்க்க வேண்டும். குளித்துவிட்டு நன்றாக தலையை துவட்டுங்கள். வார இறுதியில் கிழங்கு வகைகள், கேஸு, நீர், அதாவது குளிர்ந்த நீரை வந்து பருக வேண்டாம். ஒரு சிலருக்கு காதலில் தோல்வி, பெண்களால் ஏமாற்றங்கள், விரக்திகள் ஏற்பட வாய்ப்புகள் வரும். கல்வி தொடர்பான பயணங்கள் உண்டு. தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை, பரிசோதனை பண்ணுங்க. சிலருக்கு கணவன் மனைவி இடையே உறவுகளில் சிக்கல்கள் ஏற்படும். குருவின் பார்வையால் எல்லாம் சரியாகிவிடும். சற்று பொறுமையாக கவனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா போதும். ஒரு சிலருக்கு வெள்ளைப்போக்கு, கண் எரிச்சல், மலச்சிக்கல், வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, உடல் சூடாகலாம். குமரி என்று சொல்லக்கூடிய சோற்று கட்டாலை தோலை சீவிருங்க. வெறும் அந்த சோறை மட்டும் எடுங்க. ஒரு 10 முறை போட்டு நல்லா கழுவுங்க. அது கூட வந்து அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இளநியை ஒன்று வெட்டிக்குங்க. அந்த வெட்டின எல்லாம் பாதி இளநியை எடுத்துருங்க. இதை வந்து உள்ளே போட்டு மூடி அப்படி வச்சுருங்க. பனியில் மேலே ஒரு துணியை போட்டு வைங்க. மிச்ச பாதி எடுத்து நீங்கள் குடிக்கிறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள். காலையில் எழுந்த உடனே அந்த முழு இளநியை எடுத்து அந்த சோத்துக்கு அதை நீங்கள் சாப்பிட்டுட்டு விட்டுருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தொடர்ந்து 7 நாளைக்கு செய்யுங்க. நான் சொன்ன உடல் சூடு, வெள்ளைப்போக்கு, கண் எரிச்சல், வயிற்றுல புண்ணு, வாய் புண்ணு இதெல்லாம் நிச்சயமாக தீரும். 12வது ராசி மீன ராசி பார்த்து முடிச்சாச்சுங்க டாக்டர். நேர் ஒருத்தவங்க அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோமே. வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்களோட பெயர் என்ன, எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம். என் பேர் மல்லிகா. நாங்க கிடாலேன்னு நினைக்கிறேன். உங்களோட கேள்வி என்னம்மா? இப்ப வந்து இறந்தவங்களுக்கு வந்து படையல் போடுறோம்ல, சரி,
அந்த படையல வந்து நம்ம சாப்பிடலாமா இல்ல அடியில ஜீவன்களுக்கு கொடுத்துடலாமா? அதான் கேள்வி. ஒரு இறந்தவங்க சிலர் யாருமா? சொல்றாங்க, இறந்தவங்க யாரு? உங்க வந்து முன்னோர்களா? என் கணவர். உங்க கணவர் வச்சு சாப்பாடு நீங்க சாப்பிடலாமே, பிள்ளைங்களாம் சாப்பிடலாமே. இல்ல, ஒரு சிலர் சொல்றாங்க சாப்பிடக்கூடாதுன்னு, ஒரு சிலர் சொல்றாங்க சாப்பிடணும்னு. அதான் ஒரு கேள்வி. சின்னதா ஒண்ணு சொல்றேன். யாராவது ஒரு ஆளு வந்து நோயாளி ஆயிட்டா ரோட்ல போற பூனை காக்காலாம் டாக்டர் ஆயிரும். சரியா இல்லையா? முறை என்னன்னா, அந்த உணவை நீங்கள் அவளுக்கு அர்ப்பணம் பண்றீங்க, பண்ணிட்டு நீங்க குடும்பத்தார் தாராளமா சாப்பிடலாம். அதை என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு 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 உருண்டை கொடுப்பாங்க. சரியா இல்லைங்களா? அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்ல இதை விட்டுருங்க. வெளியாளி யாரை வந்து நீங்க தாராளமா அவங்களுக்கு உணவு அர்ப்பணம் பண்ணலாம். அது இல்லாம வந்து நாய்களுக்கு சாப்பாடு போடலாம். அந்த நாளில் மாடுகளுக்கு வந்து அவுத்திக்கரை கொடுப்பாங்க, வாழைப்பழம் கொடுக்கலாம். சில மாடு சோறு கொடுத்தா கூட சாப்பிடுது, கொடுக்கலாம். பறவைகளுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கலாம். நிச்சயமா அது நன்மை, புண்ணியம், ஒரு ஆத்மா சாந்தி அடையும். நன்றி அம்மா, அழைப்புக்கு நன்றி அம்மா. அப்படின்னா டாக்டர், நன்றி அம்மா, நன்றி அம்மா. படையலுக்கு வைத்த அந்த படையல் உணவை நம்ம சாப்பிடலாம். அது வந்து நம்முடைய சொந்த பந்தங்களாக இருந்தால் அப்படிதான் சாப்பிடலாமே. நன்றி, நன்றிங்க டாக்டர். அடுத்த நேரம் பார்ப்போமே. பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுடைய பெயர் என்ன, எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஓகே, என் பேர் சத்தியமூர்த்தி. நாங்க வந்து ஹோம் டவுன் வந்து பாரிபுந்தா. சரி. நாங்க வந்து இப்போ வந்து பட்டவெட்டிலேருந்து அழைக்கிறோம். சொல்லுங்க. உங்களுடைய கேள்வி என்னையா? ஓகே, நாங்க வந்து கல்யாணம் பண்ணி 15 வருஷம் ஆச்சு. சரி. எல்லா மருத்துவமும் எல்லா ஜாதகம் எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு. சரி. எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. சரி. ராசி என்ன தெரியுமா உங்களுக்கு? ஓகே, என் சிம்ம ராசி, பூர்ண நட்சத்திரம். சரி. உங்க வீட்டுக்காரம்மா? ஓகே, குணசேகரி, கும்பராசி, ஔஷத நட்சத்திரம். 7க்கு 7. சரியா போச்சு. சரி, உங்களுக்கு என்ன வயசு இப்ப? எனக்கு இப்போ 44 வயசு. உங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு? 38. இன்னும் வாய்ப்பு உண்டு. பொதுவாக குரு தான் இந்த, அதாவது புத்திரகாரகன் சொல்லுவோம். அந்த குருவை கெட்ட கிரகங்கள் எதுவும் பார்க்கக்கூடாது. இது ஒன்று. இது இல்லாமல் வந்து ஒரு ஜாதகத்தில் அதாவது உயிரணு என்று சொல்லக்கூடிய அந்த உயிரணுக்களை வந்து உற்பத்தி ஆகக்கூடிய அதாவது கிரகமான சுக்கிரனை கெட்ட கிரகங்கள் எதுவும் பார்த்தால் உயிரணுக்கள் குறையும். அதில் எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. இது இல்லாமல் வந்து சொல்லுங்க. இந்த கெட்ட கிரகம் பார்க்கறது அது அப்படின்னா என்ன அர்த்தம்? கெட்ட கிரகம் பார்த்தால் உயிரணுக்கள் குறையும். இப்போ அதாவது அவருக்கு புரியல. அதாவது கெட்ட கிரகம் பார்த்தால்னா என்னன்னு தெரியல அவருக்கு. அதாவது கிரக சூழ்நிலை சரியா அமையலனா. ஆமா, கிரகம் தான். இப்போ வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனையா இல்ல ஆரோக்கியத்துல ஒன்றும் குறையில்லை ஆனா குழந்தை இல்லைன்னு சொல்றீங்களா? உடம்பு ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கு. சரி. ஓகே, ஹாஸ்பிட்டல்ல நாங்க செக் பண்ணிட்டோம், மருத்துவமனையில நாங்க செக் பண்ணிட்டோம், ஜாதகம் பார்த்தாச்சு. சரி. எல்லாம் வந்து சொன்னாங்க கண்டிப்பா இருக்குன்னு தான் சொல்றாங்க. நாங்களும் வந்து நம்பிக்கையா வந்து 5 வருஷம் ஆச்சு. சரி, நான் ஒன்று சொல்றேன். மருத்துவ ரீதியா அவருக்கு எல்லாமே சரியா இருக்கு. அதான் ஒன்று பார்க்கணும். மருத்துவ ரீதியாக அவருக்கு எல்லாம் சரியா நிக்குது. இதுல வந்து அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, ஒன்று இவங்களுக்கு வந்து இந்த பாக்கியம் கொஞ்சம் லேட்டாக வரலாம். அது ஜாதகத்தை பார்த்தா தெரியும். நான் சொன்னது தான். அதாவது மலை வேம்புன்னு ஒன்று இருக்குது. இந்த மலை வேம்பை கொண்டு வந்து அந்த வளர்பிறையில் கொண்டு வந்து இலையை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. காலையில் ஒரு உருண்டை, ஒரு நாளைக்கு 1 தான். அந்த மாதிரி மொத்தம் 3 நாள் சாப்பிடுங்க. நீங்கள் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு நெய்யில் எல்லாம் வறுத்து அதை வச்சுட்டு காலைல 10 சாப்பிடலாம். முந்திரி பருப்புன்னு சேர்த்து சொல்கிறேன். காலை மாலை பாலில் குடிங்க. கர்ப்ப ரச்சாம்பின்னு ஒன்று இருக்கியா, கும்பகோணம் திரு கருகா ஊர் சொல்லுவாங்க. கருகா தம்மன் சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க நீங்கள் இங்கிருந்தே வேண்டிக்கலாங்க, அங்கே போகணும் அவசியம் இல்லை. வேண்டிக்குங்க. வேண்ட நபருக்கு குழந்தை பிறந்த உடனே 5 வயது இருக்கும்போது கண்டிப்பாக கூட்டி போய் அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணிடுங்க. ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. அழைப்புக்கு நன்றி. வாழ்த்துக்கள். இன்னொரு நேர் அழைப்பில் இருக்காங்க, பார்த்துருவோம். டாக்டர். ஹலோ ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி. இல்லை, இப்போ ஒரு அழைப்பு வந்துச்சு இல்லையா, அது துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி டாக்டர், எனக்கு இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குங்க. தென் நீர் பருகிறத பற்றி டாக்டர்கிட்ட கேட்கணும். போதுமான நீர் பருகுங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த போதுமான நீர்ன்றது என்ன? இந்த நீர் பருகுவதால் குணமாகும் நோய்கள் எதுவும் இருக்கிறதா? நீர் வந்து ரொம்ப அவசியம். எப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஒரு மனிதன் வாழ்வதற்கு நீர் தான் பிரதானம். அதை வந்து காக்கும், நம்ம உடம்புல காக்கிறது அதுதான் மகாவிஷ்ணு, நீரின் அம்சம். உங்களுக்கு வந்து சாதாரண சராசரி மனிதனை வந்து 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் நீர் குடிக்கலாம். சரி, எப்போ குடிப்பதான் தாகம் எடுக்கும் போதெல்லாம் நம்ம வந்து குடிக்கலாம். குழந்தைகள்லாம் நீர் பருக கற்றுக் கொடுக்கணும். சிலருக்கு வந்து இந்த சிறுநீரக பாதிப்பு ஏற்படும். அவங்க வந்து அவங்களுடைய மருத்துவர் ஆலோசனை பிரகாரம் நீரை பருக வேண்டும். நீர் பருகுவதால் உடலுடைய உஷ்ணம் குறையும், பித்தம் தீர ஆரம்பிக்கும், ரத்தத்தில் உள்ள அழுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வெளியாகும், உடலில் வந்து உங்களுக்கு வந்து குளிர்ச்சி வந்து கண்டிப்பாக நிற்கும். சொல்லிக்கிட்டே போகலாம். நீரில் கூட சில சத்துக்கள் உண்டு, அதாவது கனிம சத்துக்கள்லாம் உண்டு நீரில். அதனால் வந்து நீரை ஓவராக ஃபில்டர் பண்ணக்கூடாது. ஃபில்டர் பண்ணால் அதெல்லாம் போயிடும். ஆக நீர் மிக மிக அவசியம். டாக்டர், இப்போ இந்த எந்த வயதுக்காரங்க எவ்வளோ நீர் பருகணும்னு ஏதாவது இருக்குங்களா டாக்டர்? இப்போ குழந்தைகள், இள வயதுக்காரங்க, முதியவர்கள், எந்த நேரத்தில் பருகிறது? நல்ல கடுமையாக வேலை செய்யக்கூடியவனா தான் 3 லிட்டர் பருகலாம், 4 லிட்டர் கூட பருகலாம். 3 லிட்டர் ஒரு நாளைக்கு. ஆமாம். குழந்தைகள் என்பது வந்து 1 லிட்டர் 1.5 கூட குடிக்கலாம். நன்றி நன்றி, அருமையான விளக்கம் டாக்டர். சரி, நேர்களை இதுவரை 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தும் சொல்லப்பட்ட பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து தான் கணித்து சொல்ல முடியும். இந்த அளவில் நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவை பெறுகிறது. எஸ்ட்ரோ ஆன் டிமாண்ட் வழியாக நீங்கள் விரும்பிய நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை கண்டு பயன்பெறலாம். டாக்டர், ஒரு கேள்வி ஒன்று இருக்குங்க டாக்டர். சொல்லுங்க. இது கேட்கலாமா உங்கள்கிட்ட தெரியல. ஒரு ஜாதகராக நீங்கள் எனக்கு திரும்பி இதை எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரியல. அதாவது சில பிரச்சனைகளுக்கு ஹோமங்கள், யாகங்கள் வந்து தான் தீர்வுன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ஜாதகத்துல பணம் படைத்தவர்களுக்கு மட்டும்தான் தீர்வு இருக்கா? ஏழைகளுக்கு வந்து தீர்வுகள் எதுவும் சொல்லப்படலையா? அப்போ இந்த ஹோமம் செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனை நல்லா போயிடும், இந்த யாகம் செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனை நல்லா போயிடும்னா பணம் இல்லாதவர் எப்படி, அவருடைய மனம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளும்? இதற்கான பதிலை வந்துட்டு டாக்டர் அடுத்த வாரம் சொல்லணும். நிச்சயமா. நன்றி 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 நன்றி. நேர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள். இதற்கான பதிலை அடுத்த வாரம் டாக்டர் நமக்கு விரிவாக சொல்லுவார். உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.